சரி எப்படி வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் என்ஜாய் பண்ணணும், வெற்றி அடையணும், லாபம் அடையணும், மரியாதை அடையணும் அப்படிங்கிற நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது எப்படி கோவம் வருதுங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கமலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு டிவி சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிவி சீரியல் பார்க்கறதுக்கு வந்து இன்னைக்கு பார்க்குறோம்னா, அவங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு நேரம் இல்ல. சமைக்க சமைக்க ஆரம்பிச்சோன்னா டிவி சீரியல் பார்க்க முடியாது. ஸோ என்ன பண்றாங்க, சரி இந்த டிவி சீரியல பார்த்துரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, சரி அவசர அவசரமா உப்புமா செஞ்சுட்டு நம்ம டிவி சீரியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்ப அவங்க குழந்தைங்க அங்கேருந்து வர்றாங்க. வந்துட்டு அவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சு தரணும்னு சொல்றாங்க அவங்க அம்மாகிட்ட. அம்மா எங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணி குடுங்க அப்படிங்கிறாங்க. கமலாவுக்கு என்னடான்னா, என்னடா இது இந்த பிள்ளைங்க இப்படி கேட்குதுகளே, இத பண்ணோம்னா நம்மளால டிவி பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. அப்ப அவங்க அந்த என்ஜாய் பண்றங்கிற அந்த எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறாம போயிருது அப்படிங்கிறதுல கோவம் வருது. இல்ல அதெல்லாம் நீ பண்ண முடியாது. நான் அதெல்லாம் பண்ண முடியாது. நான் வந்து உப்புமா தான் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க. இப்ப குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாம போயிருது. குழந்தைகளுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் ஐட்டம் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த என்ஜாய்மெண்ட் வந்து நிறைவேறாத போகறதுனால, அவங்களுக்கு உடனே அவங்க அம்மா மேல கோவம் வருது. ஸோ இது மாதிரி வந்து கமலாவுக்கு வந்து டிவி பார்க்கணும் அந்த டிவி பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைவேறாம போயிருமோ அப்படின்னு வரப்போ கோவம் வருது. பிள்ளைகளுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அம்மா செஞ்சு தர சொல்றோம். அத சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற நெனப்பு அந்த அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாம போயிருமே உடனே குழந்தைகளுக்கு வந்து அம்மா மேல கோவம் வருது. ஸோ இது மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைவேறாம போறப்ப நமக்கு வந்து யூசுவலா வந்து கோபம் வரும். சரிங்களா? அடுத்து வந்து ராஜன் வந்து ஆக்சுவலா வந்து சவுத் சென்னையில இருக்கிற ஒரு கம்பெனில வந்து ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கிறாரு. அப்ப வந்து அவர் வந்து அவருக்கு மேல இருக்கிற சீனியர் மேனேஜர் வந்து கம்பெனிய விட்டு போயிடுறாரு. கம்பெனிய விட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போயிடுறாரு. அப்ப அந்த பொசிஷன் வேக்கன்ட்டா இருக்கு. அப்ப ராஜனுக்கு வந்து என்னன்னா, சரி நம்மள வந்து புரமோட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து புரமோஷன் கிடைக்கும், சேலரி உயர்வு கிடைக்கும். அந்த லாபம் சேலரி உயர்வுங்கிறது ஒரு லாபம் இல்லைங்களா? அந்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அ ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கிறாரு. ஆனா கம்பெனி என்ன பண்ணிடுறாங்க, நார்த் சென்னையில இருக்கிற ஒரு சீனியர் மேனேஜர இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ இப்ப ராஜனுக்கு வந்து என்ன ஆயிருது, அவருக்கு வந்து அந்த அ லாபம் கிடைக்கல. அவருக்கு வந்து புரமோஷனும், பதவி அந்த சம்பள உயர்வும் கிடைக்கல. அந்த லாபம் கிடைக்கல அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைஞ்சதுனால, அவருக்கு வந்து கோவம் வருது. ஸோ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடையிறப்ப, நமக்கு கோவம் வருது. அப்புறம் வந்து அஜய்ங்கிறவர் வந்து ஒரு குடியிருப்போர் நல சங்கத்தோட பிரசிடென்ட். ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதுல குடியிருக்கிறவங்கலாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து அவர் பிரசிடென்ட்டா இருக்கிறாரு. அப்ப வந்து பிரசிடென்ட்க்கான எலெக்ஷன் வந்து நடக்கிறப்ப, அஜய் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. இந்த தடவ அவர் ஜெயிச்சிருவேன். நான் ஏற்கனவே நிறைய வந்து நல்லது பண்ணியிருக்கேன். எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சுருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்கலாம் வந்து அஜய் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் அவர் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். அதனால வந்து நம்ம வந்து குமாருக்கு சான்ஸ் குடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் ஓட்ட வந்து குமாருக்கு போட்டுறாங்க. அஜய் வந்து தோத்து போயிடுறாரு. ஸோ அஜய்க்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அவருடைய ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெற்றி அடையணும் அப்படிங்கிற அவருடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைஞ்சதுனால அஜய் வந்து கோவப்படுறாரு. சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பெற்றோர்கள், இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப வந்து சொல்றேன். பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து நிறைய மார்க் எடுத்து எக்ஸாம்ல வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து குழந்தைகள வந்து நிறைய கோச்சிங் கிளாஸ்ல போடுவாங்க. குழந்தைகளுக்கு வந்து நேரம் ஃப்ரீ டைமே இல்லாம, சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லாம, தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லாம, அவங்கள வந்து பயங்கரமா வந்து கோச்சிங் சொல்லி போட்டு அவங்கள வந்து ரொம்ப சிரமப்படுத்திடுவாங்க. குழந்தைங்க வந்து சரியா சாப்பிடுறதுக்கு கூட, சரியா தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லாம கஷ்டப்படுவாங்க. அப்ப என்ன ஆயிரும், குழந்தைங்க வந்து கடைசியில பார்த்தா, அந்த ரிசல்ட் வர்றப்ப பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து நல்லாவும் பண்ணியிருக்கலாம், நல்லா பண்ணாமலும் இருந்திருக்கலாம். இப்ப நல்லா பண்ணல, இந்த பெற்றோருடைய வந்து குழந்தைங்க வந்து நிறைய மார்க் எடுத்து வெற்றி அடையணும் அப்படிங்கிற பெற்றோர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைஞ்சிச்சுன்னா, பெற்றோர்கள் வந்து கண்டிப்பா குழந்தைங்க மேல கோவப்படுவாங்க. இது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுடைய முயற்சி என்னன்னா, குழந்தைகள நல்ல ஸ்கூல்ல போடணும். அப்புறம் குழந்தைகள் வந்து டெய்லி வந்து படிக்கிறதுக்கு நேரத்த ஒதுக்கி குடுக்கணும். குழந்தைங்க வந்து டெய்லி படிக்கிறாங்களான்னு சொல்லி நம்ம மானிட்டர் பண்ணணும். குழந்தைங்க வந்து டிவிலயோ, ஃபோன்லயோ அதிக நேரம் செலவு பண்ணிக்கிட்டு, டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம, அ டெய்லி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் படிக்கிறாங்களான்னு பார்த்துக்கணும். அதே மாரி நேரத்துக்கு சாப்பிடுறாங்களா, நேரத்துக்கு தூங்குறாங்களான்னு பார்த்துக்கணும். இந்த விஷயத்துல வந்து பேரண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாங்கனாலே, குழந்தைகளுடைய படிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்து சரியா வந்துரும். சரிங்களா? இத நம்ம பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஸ்கூல்ல போடல, இல்ல குழந்தைகள வந்து கவனிக்காம அதுல வந்து டிவிலயோ,
ஃபோன்லேயோ டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுறது, அதில் நேரம் தூங்க போகாமல் இருக்கிறப்ப ஒன்றும் கண்டிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க நல்ல மார்க் வாங்க முடியாது. ஏன் டிவி ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் படிக்க நேரம் இருக்காது. நைட்டு லேட்டாக படுத்து தூங்கினா காலையில் வந்து எந்திரிக்க முடியாது. ஹோல் டே சிரமமாக இருக்கும். டீச்சர் பாடம் நடத்துகிறப்ப கவனிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து சரி பண்ணிடணும். குழந்தைங்களை வந்து டெய்லி வந்து படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கி அந்த டைமில் குழந்தைங்க படிக்கணும். டிவி ஃபோன் எதுவும் இருக்கக்கூடாது. நேரத்துக்கு சாப்பிடணும். நைட்டு வந்து ரொம்ப லேட்டாக இல்லாமல் ஒரு 9, 9:30 மேக்ஸிமம் 10:00 அவ்வளோதான். அது வந்து அதுவும் 11th 12th படிக்கிற பிள்ளைங்கன்னா 10:00 வரைக்கும் போகலாம். மற்றபடி 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, இந்த மாதிரி 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து 8 9 மணிக்கெலாம் பெட்டுக்கு போயிடணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து பிள்ளைங்களை வந்து நேரத்துக்கு சாப்பிட வச்சு, நேரம் தூங்க வச்சு, டெய்லி வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கி அவங்கள வந்து அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க வந்து கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. அவங்கள போட்டு ஓவராக போட்டு அந்த கோச்சிங் கிளாஸ் இந்த கோச்சிங் கிளாஸ் அப்படின்னு போகணும்னு அவசியம் இல்லை. அதையும் மீறி சொன்னாப்புல வந்து டீச்சர்ஸ் நடத்துறது சரியில்லை, பிள்ளைகளுக்கு வந்து நம்மளால டவுட் சொல்லி தர முடியல, பிள்ளைகளுக்கு டவுட் தான் நம்மளால சொல்லி தர முடியலைன்னா கோச்சிங் கிளாஸ் போடலாம். ஆனால் அவங்களுடைய தூக்கம் வந்து கெடாமல், அவங்களுடைய சாப்பாடு கெடாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளுடைய பேரண்ட்ஸ் பண்ண வேண்டியது. இதை பண்ணிட்டு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நம்மளுடைய பண்ண வேண்டிய வேலைகளை பண்ணிட்டு பிள்ளைகளை வந்து படிக்கட்டும் விட்டுறணும். அப்புறம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு வச்சுக்கக்கூடாது. ஏன் இதுக்கு சொல்றேன்னா, எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குணங்கள் பற்றி பார்த்தோம். எல்லாருமே வந்து 3 குணங்களோட கலவை. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து அதனால வந்து எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான சுச்சுவேஷனை கொடுத்தாலுமே எல்லாரும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதனால வந்து நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களை வந்து ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணாமல் அவங்கள வந்து நம்ம விட்டுறணும். அப்புறம் அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்கள படிக்க வச்சு முன்னு கொண்டு வர பார்க்கணும். ஸோ இது வந்து அதான் வந்து குறிப்பாக சொல்ல வந்தேன்னா, பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க வந்து நிறைய மார்க் வாங்கி வெற்றி அடையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து கோபத்தில் முடியும். அந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நம்ம பண்ண வேண்டிய கடமைகளை பண்ணிட்டு குழந்தைகளை வந்து கொஞ்சம் அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணாமல், ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் அவங்கள வந்து நம்ம படிக்க வைக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து கல்பனா என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு புது டிஷ் ஒன்று தயாரிக்கிறாங்க. புது டிஷ் தயாரிக்கிறப்ப வந்து அவங்க நம்ம ஹஸ்பண்ட் வந்து அவரை பாராட்டணும், அதான் பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. நம்மளை வந்து அப்படி எதிர்பார்ப்போடு அவங்க பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக வராரு, டின்னர் சாப்பிட்றதுக்காக வராரு. அவர் டின்னர் டேபிளில் உட்காந்தோடனே ஒரு ஆஃபீஸ் கால் வருது. அந்த ஆஃபீஸ் கால் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. கல்பனா வந்து அந்த புதுசாக சமைச்ச அந்த டிஷ்ஷை சர்வ் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோன் அட்டன் பண்ணிக்கிட்டே அந்த சாப்பாடை சாப்பிட்றாரு. கல்பனா வந்து அவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவர் சாப்பாடை பற்றி ஏதாவது பாராட்டுவார்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்து ஃபோனை அட்டன் பண்ணிட்டு இருக்கிறனால அதுலேயே ஃபோக்கஸ் இருக்கிறனால அவர் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே சாப்பிட்டே இருக்கிறாரு. அப்புறம் இவங்களே மனசை சமாதானப்படுத்திக்கிறாங்க. சரி ஃபோனில் இருக்கிறாரு, அதனால வந்து அவர் சொல்லலை, ஃபோன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு மனசை சமாதானப்படுத்திக்கிறாங்க. இவர் சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. ஃபோன் கால் ஏதோ ஆஃபீஸில் பெரிய ஏதோ பிரச்சனை போல இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக வந்து டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. அது சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சு கவுச்சில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கேயும் உட்காந்து இப்போ பேசிட்டே இருக்கிறாரு. ஒரு 1/2 hour 1 hour ஆனதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஆஃபீஸ் கால்லேருந்து வெளியே வராரு. ஃபோனை கீழே வைக்கிறாரு. வச்சுட்டு அவருக்கு வந்து அப்படியே மறந்து போய் டிவி ஆன் பண்ணிடுறாரு. இப்போ கல்பனாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன்னா வந்து அவர் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி முடிச்சுட்டு நம்மகிட்ட பேசுவார், சொல்லுவார், நம்ம செஞ்சதை பற்றி பாராட்டுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து டிவி பார்க்க போன உடனே அவங்களுக்கு வந்து இன்னும் கோபம் அதிகமாகிடுது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளை மொத்தம் பாராட்டணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்போம். அது வந்து அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அது கோபத்தில் கொண்டு போய் நம்மளை விடுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி 100 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குது. புவனாங்கிறவங்க வந்து ஒரு சீனியர் டீச்சர். அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரின்சிபல் மேடம் வந்து அவங்கள வந்து இன்ட்ரொடக்ஷன் ஸ்பீச் கொடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஆனால் பிரின்சிபல் மேடம் ஏதோ ஒரு காரணத்தினால வேற ஒரு டீச்சருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து புவனாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. நம்மளை வந்து அவங்க வந்து அவங்க புவனா வந்து அந்த மரியாதை எதிர்பார்க்குறாங்க அங்கே வந்து. அப்போ அந்த மரியாதை அவங்க எதிர்பார்த்த மரியாதை கிடைக்கலன்னே அவங்க என்ன ஆயிடுது, கோவம் வந்துடுது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு, என்ஜாய் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பு, வெற்றி அடையணுங்கிற எதிர்பார்ப்பு, மரியாதை கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு, லாபம் கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு, இந்த எதிர்பார்ப்புகள் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கிறப்ப அது நிறைவேறாமல் போகிறப்ப என்ன ஆகுது, நமக்கு வந்து கோபத்தில் கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம எது பண்ணாலுமே வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணணும். எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ணுறது, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இறைவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து
அவர் பார்த்துக்கட்டும், நல்லதோ கெட்டதோ அவர் பார்த்துக்கட்டும், எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இறைவன் மேல பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம செயல்படலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஒரு சிலர் கேட்கலாம், பிரபுஜி நான் என்னுடைய பாட்டை கரெக்டா பண்ணியிருக்கிறேன், அதுக்குரிய வந்து பலனை வந்து நான் எதிர்பார்க்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். நான் வந்து கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன் என் பாட்டை, அப்போ எனக்கு எனக்கு என்ஜாய்மெண்ட் வரணும், எனக்கு வெற்றி கிடைக்கணும், எனக்கு லாபம் கிடைக்கணும், எனக்கு மரியாதை கிடைக்கணும், நான் எதிர்பார்க்கறது என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனால வந்து அது கிடைக்காதனால நான் கோவப்படுறது என்ன தவறா அப்படின்னு கேட்கலாம். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோபப்படுறதுனால வந்து நம்ம வந்து எதையுமே சாதிக்க முடியாது. கோபப்படுறதுனால நம்ம வந்து சூழ்நிலையை வந்து இன்னும் மோசமா தான் ஆக்கிக்குவோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கோபப்பட்டு நம்ம ஜெயிப்போங்கிறது நினைச்சா அது வந்து தவறு. கோபப்பட்டு ஜெயிக்க முடியாது. சூழ்நிலை இன்னும் மோசமா தான் ஆக்கிக்குவோம். நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். துரோணாச்சாரியாரும் குருபதா எக்ஸாம்பிள் பார்த்தோம். துர்வாச முனியும் அம்பரீஷ் மகாராஜ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்புறம் அந்த அப்பா வந்து அந்த பையனை வந்து காரை பாலிஷ் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த பையனை வந்து தள்ளி விட்டுறத பார்த்தோம். அதே மாதிரி அந்த பாம்பு அந்த கோடாரி கதை பார்த்தோம். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கோபம் வந்து சூழ்நிலையை மோசமாக்குச்சே தவிர சூழ்நிலையை சரி பண்ணவே இல்லை. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோபப்பட்டு எந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சாதிக்க முடியாது. ரெண்டாவது, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கர்மான்னு ஒன்று இருக்குது, அதை டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்ப்போம். நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நமக்கு இதுக்கு முன்னாடி செஞ்ச செயல்களுடைய பலன் தான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல செயல் செஞ்சு 4 பேர் நல்லது பண்ணியிருந்தோம்னா நமக்கு இன்னைக்கு நல்ல சந்தோஷமான விஷயம் நடக்கும். நம்ம யாரையாவது கஷ்டப்படுத்தி இருந்தோம், நம்ம ஒரு கெட்ட செயலை செஞ்சு யாரையாவது கஷ்டப்படுத்தி இருந்தோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுற மாதிரி இன்னைக்கு நடக்கும். அப்ப நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? வேற யாரும் கிடையாது, நம்ம பண்ண நல்லது கெட்டது தான் நம்மளை வந்து இன்னைக்கு வந்து கஷ்டத்துல கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கு. அப்ப வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறல அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த சூழ்நிலையோ ஒரு குறிப்பிட்ட நபரோ கிடையாது. உதாரணத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒருத்தருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறாரு, ஆனால் ப்ரொமோஷன் கிடைக்கல. இப்போ வந்து அவர் வந்து அவருக்கு மேலே இருக்க பாஸ்ட்ட போய் எனக்கு ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோவப்பட்டாலோ இல்லை அந்த சூழ்நிலை மேலே கோவப்பட்டாலோ அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவப்படுறதுனால அவர் எதையும் சாதிக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து நமக்கு நடக்கிறது நம்ம செஞ்ச நல்லது கெட்டது தான் நமக்கு நடக்குது. நமக்கு வந்து அந்த கெட்டதை கொடுக்குறவங்க அந்த சூழ்நிலையோ அந்த நபரோ அவங்க வந்து ஒரு கருவி தான், நமக்கு கிடைக்க வேண்டிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் அப்படிங்கிறத நினைச்சிட்டோம்னாலே நம்ம ஓரளவு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ணரை சரணடைஞ்சு நம்மளுடைய கடமைகளை பண்ண ஆரம்பிக்கணும். குறிப்பாக வந்து உதாரணத்துக்கு வந்து அந்த ப்ரமோஷன் கிடைக்காத சூழ்நிலையில் என்ன பண்ணலாம்? கோவப்பட வேண்டியதில்லை. சரி, ஏதோ நம்ம நல்லது கெட்டது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பொறுமையாகிட்டு கிருஷ்ணரை சரணடைஞ்சிட்டு போய் பேசி பார்க்கலாம். ஏன் என்னாச்சு, ஏன் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கோபப்படாமல் விசாரிச்சு பார்க்கலாம். அது மாதிரி அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்காததுனால நம்ம என்ன பண்ணுவோம்? வேற கம்பெனி கூட ட்ரை பண்ணுவோம், வேற நல்ல வேலை கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில சமயங்களில் வந்து ஒரு சில விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் மாதிரி தெரியும், ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயத்துல போய் முடியும். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடந்துச்சுன்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் நடந்துக்கோங்க. எதிர்பார்த்த விஷயம் நல்ல சாதகமான பலன் கிடைச்சிச்சுன்னா கிருஷ்ணருக்கு நன்றியை சொல்லுங்க. அந்த சாதகமான பலன் கிடைச்சதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மட்டுமே காரணமா இருக்க மாட்டோம், அதுக்கு நிறைய பேர் உதவி இருப்பாங்க, இயற்கை உதவி இருக்கும், கிருஷ்ணர் உதவி இருக்கிறாரு. ஸோ அவங்களுக்குலாம் நன்றியை தெரிவிங்க. யார் யார் உதவுனாங்களோ அவங்களுக்குலாம் நன்றியை தெரிவிங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உதவியை பண்ணுங்க. ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா இதை நினைச்சுக்கோங்க. சரிங்களா? கோவப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ரெண்டாவது வந்து ஏதோ நம்மளுடைய கெட்ட நேரம், நம்ம செஞ்ச ஒரு பாவத்துக்கான பலனை இப்போ அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்து இறைவன்கிட்ட வந்து இதை விட மோசமாக இருக்கும் சூழ்நிலை, ஆனால் அந்த சூழ்நிலையை வந்து நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதையும் நன்றி சொல்லிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர நம்ம கோவப்பட்டு சூழ்நிலையை வந்து மோசமாக்கி கூடாது. சரிங்களா?